கதவம் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி எதை பற்றிப்பா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் தம்பி சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை வந்து வீக்கெண்டு போனான். அவன் பட்ட ஒரு கஷ்டத்தை என்கிட்ட சொன்னான். அதை பற்றி இந்த காணொளியில் பேசலாம், அதுக்கு தீர்வும் கிடச்சிருச்சுங்க. அதை பற்றி இந்த காணொளியில் பேசலான்னு சிந்திக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி என்னப்பா என் தம்பி கஷ்டப்பட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து சென்னை டு பெங்களூர் போயிருந்தார். அதுவும் வீக்கெண்ட் டைமில் போயிருந்தார். வீக்கெண்ட் டைம்லேயே திரும்பி வந்தார். செகண்ட் கிளாஸ் சீட்டரெலாம் வந்திருந்தார். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு 4 பேர் போகிறோன்னு சொன்னோன்னா, ஃபேமிலியோடு போகிறோன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணுன்னு சொன்னோன்னா செகண்ட் கிளாஸ் சீட்டரில் தான் போகணும். அப்படின்னும் போது அவர் செகண்ட் கிளாஸ் சீட்டரில் போனார். போகும்போது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. திரும்பி வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் நிறைய அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்லாம் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி இவங்களுக்கு உட்காரத்துக்கே சிரமமாக ஆகிடுச்சு. கொஞ்சம் நவரவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தாங்க போல இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிருந்தார். இது நாங்கள் 2 பேர் பேசுனது வந்து சதர்ன் ரயில்வேக்கே கேட்டுருச்சு போல இருக்குது. சதர்ன் ரயில்வே இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னப்பா சொல்யூஷனு? செகண்ட் கிளாஸ் சீட்டரில் என்ன சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ்லாம் செகண்ட் கிளாஸ் சீட்டர் அலாங் வித் அன்ரிசர்வ் கோச் இருக்கும். இந்த அன்ரிசர்வ் கோச்சில் இடம் இல்லாதனால தான் மக்கள் ரிசர்வ் கோச்சுக்கு ஏதாவது பெனல்ட்டி இருந்தாலும் பே பண்ணிட்டான்ற ரேஞ்சுக்கு வராங்க. அதனால் இந்த தடவை என்ன சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், அந்த டபுள் டெக்கர் ட்ரெயின் சென்னை டு பெங்களூர் போகும். அதில் வந்து செகண்ட் கிளாஸ் சீட்டர் வந்து 5 கோச் ஆட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் யாராவது புக் பண்ணுறீங்க பெங்களூர் போகும்போது, குழந்தைங்களோட போகும்போது பெருசாக அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினில் புக் பண்ணி போங்க. இந்த காணொலி அருமையாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க. நன்றிங்க.